மக்கள் நீங்கள் வந்து இருக்கிறது கணேஷ் பாஜி கேமிங் தான். கணேஷ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ஷூட்டிங் கேம். அதாவது நம்ம இது ஒரு டோர் பாக்ஸில் வந்து முன்னாடி ப்ராப்பராக தான் அந்த கேம் ஆக்சுவலாக நான் இப்போ போடுறேன். ஸோ இது என்ன கேம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கேம் பேர் ரைவல்ஸு. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். ஆனால் நான் வந்து இது என்ன சொல்ல இப்போ தான் நான் வீடியோ போடுறேன் இதை பற்றி. ஸோ வந்து இது வந்து என்ன கேம்னா, நம்ம வந்து ஒரு கன் ஷூட்டிங் கேம். நம்ம வந்து நிறைய கன்ஸ் வாங்கலாம். அப்புறம் வந்து இது மேட்சஸ் ஆடணும்னா நமக்கு வந்து லெவல் கொடுப்பாங்க. லைக் வின்னிங் ரேட்டு இதில் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லைக் இது சூப்பராக இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கான். பேர் எல்சிஎம், இது எல்எஸ்எம் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து விளையாட ஆரம்பிப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ மேப் வந்து செலக்ஷன் நான் பிக் ராஸ் ரோடு கொடுத்துறேன். ஏன்னா அதான் அந்த சூப்பரான மேப்புன்னு சொல்கிற முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் மேப்பை கொடுத்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி கைஸ், இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். இந்த ரைவல்ஸில் இதில் வந்து இதில் வந்து 2 முக்கியமான வெப்பன்ஸ் இருக்குது. 2 முக்கியமான ஒன்று ஆர்பிஜி, இன்னொன்று ஸ்னைப்பர். நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ ரிவால்வரு, கட்டானா. இந்த கட்டானா பற்றி நான் சொல்ல மாட்டேன்ப்பாங்க. இது வச்சு நீங்கள் எனிமிங் வந்து நம்மளை அடிக்கும் போது அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணணும். லைக் அவங்க வந்து நம்ம மேலே ஏதாவது லைக் அவங்க நம்ம மேலே அடிப்பாங்க பார்த்தீங்களா புல்லட்ஸ் வச்சு. அப்போ வந்து டிஃப்ளெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, டிஃப்ளெக்ட் பண்ணலாங்க. அவன் எப்போ வந்து அடிவானே தெரியல. ஆனால் அவன் அடிச்சு யார் என்ன ஓ கைஸ், என்னோடய ஆர்பிஜி எனக்கே அப்பா இல்லை இன்னொருத்த ஆர்பிஜி அட்டாக் பண்ணேன். சரி, இப்போ நம்ம ஸ்பெக்டேட் பண்ண வேண்டிய டைம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்துருக்கோம். இவன் வந்து ஸ்னைப்பர் வச்சுருக்கான். இன்னும் ஸ்னைப்பர் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம குறி வச்சு அடிக்கும் போது ஒரு ஆளையே எலிமினேஷன் பண்ணிடலாம். ஆனால் இதில் இது இருக்குது டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து டெவஸ்டேட்டிங் டேமேஜ் கொடுக்கும். ஆனால் இது க்ளோஸ் ரேஞ்சுக்கு கிடையாது, லாங் ரேஞ்சுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹைட்டான ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு தான் போகிறான். ஏன்னா பக்கத்தில் ஆர்பிஜி வச்சுக்கோங்க, ஆர்பிஜி தான் வேணும். ஏன்னா ஆர்பிஜி க்ளோஸ் ரேஞ்ச். அப்புறம் வந்து இது இது ஆர்பிஜி டெவஸ்டேட்டிங் டேமேஜ் கொடுக்கும். லைக் நம்ம அது 100 பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 80% போகும், இல்லை 100% போகும். ஸோ அது மாதிரி தான் இது. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஓடிட்டுருக்கான், நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுக்கு தான் அதிகமாக இது ஹெல்த் இருக்குது. அதனால் அதிகமாக ஹெல்த் இருந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. அதுவே நிறைய பேருக்கு ஹெல்த் இருந்ததுன்னா ஒரு டீமில் அந்த ஒரு பர்சனுக்கு லைக் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. டைம் டவுன் அவுட் ஆகுதுன்னா அதிக ஹெல்த் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது என்ன சொல்ல, ஒருவேளை இந்த பிளேயர்ஸ் லைக் ஒரு டீமில் கம்மியான பிளேயர்ஸ் இருக்குது, இன்னொரு டீமில் அதிகமான பிளேயர்ஸ் இருக்குன்னா அந்த அதிகமான பிளேயர்ஸ்க்கு அதிகமாக ஹெல்த் இருந்ததுன்னா அவங்க வின் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது. ஸோ இன்னும் நம்ம டீமோடைய ஹெல்த்தை பார்க்க முடியும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு இதாகிடுச்சு, என்ன சொல்ல, ஹெல்த்து ரொம்ப போயிடுச்சு. இப்போ நான் தான் வந்து லைக் ஒரு மிடில் இருக்கேன். ஐயோ ஃப்ரெண்டு செத்துட்டான்ப்பா. சரி, 117 இருக்கான். வின் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே ஒரு இருக்கா போடு. ஓ, அவனை பார்த்துட்டு வரான். ஓகே, கட்டானா எடுத்துக்கலாம். போடு. உன் கத்தியா இல்லையாண்டா? என்னோடய கட்டானாவும் பார்த்துக்கலாம்டா, வாடா. ஓகே, என் கத்தியை பார்த்த உடனே லைக் கட்டானாவில் டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனால் இது க்ளோஸ் ரேஞ்ச் இல்லை லாங் ரேஞ்ச் தான் பண்ண முடியும். கன்ஸை மட்டும்தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆர்பிஜி முடியாது. ஏன்னா ஆர்பிஜிங்கிறது எப்படி சொல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான இது. அது ஒரு புல்லட் இல்லை பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாம். அது மாதிரி அதை எப்படி டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனால் அடி வாங்கி தான் தீரணும். சரி, இப்போ எவனா ஸ்னைப்பரில் அவன் நமக்கு போய் வச்சான். இப்போ பாருங்க, இப்போ டிஃப்ளெக்ட் பண்ண வந்துட்டேன். ஐயோ டே டிஃப்ளெக்ட் பண்ணுறா. ஐயோ, அதன் கிட்ட வா போடு. அவன் தள்ளி போடு. இல்லை ஐயோ
கைஸ் அவன் விழுந்துருப்பேன் ஜஸ்ட் மிஸ். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் 68 அவன் கிட்ட வந்துட்டு நைஃப் யூஸ் பண்ணி கொண்டான் என்ன. ஓகே இப்போ நான் இன்னொரு வெப்பனை காட்டுறேன். அது வந்து இதை விட சூப்பராகும். நான் வந்து அடிச்சு சொல்கிறேன். அதாவது லைக் அது ஒரு ஒன் ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ என் பூனில் வரா ஆனால் பூனை போட்டு தருங்க இல்லையே. மெடிக்கேட்டா ரைட். ஓகே மெடிக்கேட் யூஸ் பண்ணுறான். அவன் செத்துட்டான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச கத்தி ஒன் ஷாட்டாக தான் இருக்கணும். ஏன்னா கத்தி எல்லாத்துலேயும் இது பண்ணுது. ஓகே நம்ம ரவுண்ட் லாஸ்ட் ஆகிட்டோம் நம்புறதுலே. இன்னொன்று நான் ரொம்ப நாள் வீடியோ போடல. ஏன்னா வந்து இது லைக் ஸ்கூல், அதனால தான் எக்ஸாம். ஸோ ஓகே நம்ம இப்போ கிளம்புவோம். கமான். இப்போ எவனாவது வந்து ஹெட்ஷாட் போட்டா ஐயோ கைஸ் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் பார்த்துங்க கைஸ். ஆர்பிஜி தான் எனக்கு பெஸ்ட்டு வெப்பன்னு சொல்லுவேன். டிஃப்ளெக்ட் பண்ண பார்த்தீங்களா நான் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் அவனை. போடு மாசு. ஆர்பிஜி யூஸ் பண்ண ஆர்பிஜி போடு. அவ்வளோதான் ப்ரோ எலிமினேட் பண்ணியாச்சு. என்ன ஐயோ யூஸ் பண்ண கைஸ் கம்மி ஹெல்த்தில் இருந்தாங்க கைஸ். நான் வந்து இது இன்னொன்று ஆர்பிஜிக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் அது ரீலோட் ஆகும். அதாவது 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லை 3 செகண்ட் ஆகும், இல்லை 2 செகண்ட் ஆகும். அது மாதிரி அது எனக்கு ஏதோ ரொம்ப டைமிங்காக தெரியுது. ஒன் ஷாட்டுக்கெலாம் கொஞ்சம் ரீலோட் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் மற்ற வெப்பன்ஸுக்கு டக்குன்னு ஆகிடும். ஏன்னா டெவஸ்டேட்டிங் டேமேஜுங்கிறதுனால. போடு இப்படி இருக்குதா ஒன்று. என் கிட்டியாடா வரீங்க வாங்கடா. நான் பார்க்கலண்டா எது செத்தவன் என்ன எல்லாமே பண்ணுறானா. கைஸ் இன்னொன்று ஆர்பிஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதை காமிக்கிறேங்க.